இந்த இன்டெலிஜென்ஸில் வந்து அங்கேயும் ஈகோ, இதுக்கு காரணமே ஈகோ தான். ஈகோ மேஜரான டிலே ஆனதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே யூனிட்டியாக இருந்தோம். 6 months வரைக்கும் எல்லாமே ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் டீம் ஸ்ப்ளிட் ஆச்சு, இன்டெலிஜென்ஸ் ஸ்ப்ளிட் ஆச்சு, ஈகோ ஸ்டார்ட் ஆச்சு. ஆப்ரேஷன் டீமுக்கும் அப்படி தான் ஆச்சு. அதுதான் நம்மளை இவ்வளோ இழுத்து அடிக்குதுன்னு நம்ம ஆளுங்களுக்கே தெரியல. அதே மாதிரி இதில் என்ன தற்பெருமை என்ன இருக்குது? வர்றோம் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறோம், நான் தான் செஞ்சேன் நீ தான் செஞ்சேன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேம் விளையாடுங்க, வீர விளையாட்டு ஏதோ பண்ணி அதில் இண்டிவிஜுவலாக வாங்க. இது இட்ஸ் அ ப்ரைட் ஃபார் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். நீ ஒருத்தன் செஞ்சாலும் நல்ல பேர் தான், ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் எல்லாருக்கும் கெட்ட பேர். அந்த மனநிலை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது ஆரம்ப காலத்துலேயும் சரி, கடைசி கிராம மக்களோடு எஸ்டிஎஃப் நல்ல இணக்கமாக இருந்தாங்களா சார்? அது இன்டெலிஜென்ஸில் மிஸ்டர் நடராஜன் சார் வரும்போது இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளைஸ்டாக கொண்டு வந்தார், அழகாக கொண்டு வந்தார். அவர் சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ஃபைனல் ஆப்ரேஷனுக்கான ஸ்கெட்ச் அவருடைய அந்த காலத்தில் தான் ஒரு மேஜர் ரோல் வருது. அதை அப்படியே இவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். டேக் ஓவர் பண்ணிட்டு என்ன பண்ணார், ஒரு எஸ்பி ஷண்முகல் அதாவது ஒரு தேள் மாதிரி என்னுடைய மைண்ட் செட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அப்படி தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக அதுக்கு பேர் ஆப்ரேஷன் கக்கூன்னு வச்சாங்க. அந்த பேரும் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு வச்சாங்க. நமக்கே தெரியாது எந்த ஆப்ரேஷன் நேம் வைக்கல. நம்ம எல்லா ஆப்ரேஷனுக்கும் பேர் வச்சு தான் போவோம். நிறைய பேர் வச்சோம். சேட்டலைட்டு ஒன்று வச்சோம், மெட்டியரைட்டு, அப்புறம் வீரப்பன் டஸ்கர்னு வச்சோம் ஒரு ஆப்ரேஷனு, அதுங்களா பைசன், இது மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சு காரண பேர் வச்சு நம்ம போகிறது. இந்த ஆப்ரேஷனுக்கு நேம் அப்புறம் வச்சது முடிஞ்சதுக்கு. ஆமாம், அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கே தெரியும். ஸோ அந்த பேரையும் அவர் சீக்ரெட்டாக வச்சுருந்தார், கக்கூன்றது. பட் இதை இப்போ இவரே மிஸ்டர் விஜயகுமார் சாரே சொல்லுவார், இப்போ வந்து இப்போ நம்ம பாம்பு மாதிரி தான் நம்ம யூகம் இருக்குது, போயிட்டுருக்கோம். அட்டாக் டீம் கொஞ்சோண்டு தான் இருக்குது, விஷம் உள்ள இடம் சின்ன இடம், விஷம் இல்லாத இடம் தான் பெருசாகிட்டே போகுது, அதிகமாகிட்டே இருக்குது, இது தான் செட் பேக்கு, இது செட் பேக் அப்படின்வாங்க. ஆர்மி மூவ்ஸ் இன் பெல்லின்னுவாங்க. பெல்லின்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து தவழ்ந்து போகிறதுக்கும் பெல்லி, ட்ராவலிங்கில் போகிறதுக்கும் பெல்லின்னுவாங்க. இன்னொன்று சாப்பாடு, அதுக்கும் பெல்லி தானே. அது மாதிரி பாம்பு அதுதான் செஞ்சுட்டு. ஆமாம், அது போக 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 அது நீட் ஆகிட்டே போகுது. என்னென்னா அப்புறம் ஸ்ட்ராட்டஜி மாற்றி ஒரு கொடுக்கு வந்து சண்முகவேல், மிஸ்டர் சண்முகவேல் அண்டு துரபாண்டி, பாண்டிகண்ணன், இந்த வகைராக்கள் அவங்களது ஹெட் குவார்ட்டர்ஸ் இதில் வச்சுட்டார் மேட்டூரில். ஸோ செந்தாமரை கண்ணன், சரவணன், வெள்ளதுரை, காளிதாஸ், குமரேசன், தெரியுதுங்களா. இது இவர் மிஸ்டர் இன்னொரு சம்பத்குமார், இவங்கெல்லாம் இவர் அண்டரில் ஒரு டீம் போட்டு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டுருக்கோம். சின்னசாமி எஸ்பி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கும் சப்ளை பண்ணோம், இவங்களுக்கும் சப்ளை பண்ணோம், பின்னால் அட்டாக் டீமுக்கும் சப்ளை பண்ணோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இந்த ரைட் சைடுக்கு சண்முகல், லெஃப்ட் விங்கு மிஸ்டர் செந்தாமரை கண்ணன், சென்டரில் சின்னசாமி, லாஸ்ட்டில் இவரை தலைமை ஏற்றுக்கிட்டார் விஜயகுமார் சார். அந்த லாஸ்ட் ஆப்ரேஷன் ஹெட் ஆஃப் தி ஆப்ரேஷன். இது கரெக்டாக மடக்கி அடிக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம சைடில் கேஷுவாலிட்டி ஆகக்கூடாது, வீரப்பனை உயிரோடு பிடிக்கணுன்னு கூட நம்ம பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். பட்டு பிடிச்சா விபரீதங்கள் தான் வரும் வேறு. அண்ட் நிறைய பேர் அதனால் தப்பிச்சிக்கிட்டாங்க. அவனை பிடிச்சிருந்தோன்னா அவனை வச்சு நிறையா பேரை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். வீரப்பனோட முடிட்டோம் அப்படின்ட்டாரு. முற்பகல் செய்யன் பிற்பகல் வெள்ளைன்ற மாதிரி பல வண்டிகளையும் மடக்கி அடிச்சிருக்காங்க. அதே ஸ்ட்ராட்டஜிலே அவனே அடித்தாச்சு. யார் அடித்தாங்கன்னு தெரியாது. அது அவரோட சீக்கிரத்து ஆச்சு, சேஃப்டியாகவும் இருந்துச்சு. இதுதான் இப்போ டிலே ஆனதுக்கு அந்த கத்திரிப்பட்டியா என்ன சொன்னீங்க இந்த இடம்? ஆமாம் சார், கத்திரிமலையில் இல்லை கத்திரிமலை இல்லை,
ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு மிஸ்டர் தேவரம் சார் அது எல்லாம் பார்த்து ஓடுறாங்க. வாழங்குழி பள்ளம் அந்த இடத்துல அவசரப்பட்டோம். அப்போ தான் ஃபோர்ஸ் புதுசாக ஃபார்ம் ஆகிருக்குது. பெரிய டார்கெட்டு நமக்கு அந்த அத்தனை பேர் தேவையில்லையே. ரேண்டமாக சப்போஸ் நிறைய பேருக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா லேடிஸ்லாம் கூட அடிபட்டு இருந்துருக்கலாம். ஃபயர் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம யாருன்னு பார்க்க முடியாத. ஆமாம் தெரியுதுங்களா? ஃபயர் ஓப்பன் ஆச்சுன்னா அது முடிஞ்சு. ஓப்பன் ஆகிற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மிஞ்சிகன் போலி கெதசால் அது எப்படி சார்? அதில் வந்து அது கூட்டமாக வீடு கட்டி கொட்டாயெல்லாம் போட்டு அங்கே ஒரு பெரிய குடும்பமே நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல போய் டிஸ்டர்ப் பண்ணி விட்டோம். அழகாக தூக்கிக்கலாம். அன்றைக்கி ஆப்ரேஷன் ரன் பண்ணுற அன்றைக்கி வீரப்பன் இல்லை, அந்த இடத்துல இல்லை. வீரப்பன் கோவிந்தன் 2 பேரும் கிடையாது. அப்போ இன்டெலிஜென்ட் டீம் எல்லாம் பெரிய அளவுக்கு நெட்வொர்க் இல்லைங்க? இல்லை. இப்போ கர்நாடகா இன்ஃபர்மேஷன் அது. அந்த ஆப்ரேஷன் போனது கர்நாடகா, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் தான். கர்நாடகாவும் இன்ஃபார்ம் பண்ணோம். இதுதான் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் அது ப்ராப்ளம். அது மாதிரி இந்த 2 இன்சிடெண்ட்டில் நம்ம உஷாராக வேலை செஞ்சுருந்தோம்னா வீரப்பனை அழகாக எடுத்துருக்கலாம். ஒரு பயம் கிரியேட் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? இன்னசென்ட் பீப்புளுக்கெல்லாம் அது மைண்டில் அஃபெக்ட் ஆச்சு. என்னடா இவங்கள வந்துட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சில்லற ப்ராப்ளம் கூட செய்வாங்க. முயல் அடிப்பான், மான் அடிப்பான், ஏதாவது கடுகாய் எடுத்துகிட்டு வருவான், விளாம்பழம் எடுத்துகிட்டு வருவான். அதுக்கும் வழி இல்லாத போச்சு. அதை எடுத்துன்னு போய் விற்பானுங்க காட்டுக்குள்ளே. தெரியுதுங்களா? வேட்டையாக ஆடணுன்னு கிடையாது. இந்த மூலப்பொருள் இது இருக்குதுல்ல, பழ வகைகள்லாம் இருக்குதுல்ல, அது சீமாத்து புல்லுன்னுவாங்க. அந்த தொடப்பம் அதெல்லாம் வெட்டுவாங்க. அதெல்லாம் காட்டில் யாருமே போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அதை நம்பி தான் இருக்காங்க. இதுதான் குச்சி பொறுக்கிறது கூட முடியாத போச்சு அவங்களுக்கு. காட்டிலேருந்து எடுத்து விறகு வேணும்ல அவங்களுக்கு. அதுவும் எடுத்து சின்ன சின்ன கீழே விழுந்ததை அலோவ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட்டு. ஒன்லி அந்த ஃப்ரிஞ்சில் இருக்கவங்க மக்களுக்கு மட்டும்தான். அதை அவங்க சேர்த்து தலையில் கட்டி கீழே எடுத்துன்னு போய் அது விற்று அதெல்லாம் காசு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அது ஒரு பின்னாடி அது ஒரு வெறுப்புணர்ச்சி போலீஸ் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. அது இல்லாத மீடியாவில் போட்டு அப்புறம் சினிமாவில் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சைடில் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. இல்லைங்க இன்னும் போகல, அது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரீசன் என்னங்கிறத சொல்ல முடியல. இதுதான் இதில் என்ன ஆச்சு, எல்லார் மைண்ட்லேயும் ஆஹா இவங்க வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அது அடித்தது இருக்கும், நானே சொல்கிறேன்னே, கன்ஃபர்ஸ் பண்ணுறேன்னு அடிச்சிட்டேன். பட்டு இந்த கேவலமான வேலையெல்லாம் நம்ம செய்கிறது தமிழ்நாட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. அந்த இதெல்லாம் நம்ம பண்ணல. வனத்துறைக்கும் அங்கே இருக்கிற எல்லண்டோ போலீஸுக்கும் எஸ்டிஎஃப்க்குமான உறவுகள்லாம் எப்படின்னு சார்? எனக்கு அதுவும் அப்செட் ஆகிடுச்சு. ப்ராப்பராக இல்லையே அழகாக நம்ம அவங்கள யூஸ் பண்ணியிருந்தோன்னா நீங்கள் போகவே கூடாதுன்ட்டோமே காட்டில். பெரிய பிளண்டர் இல்லை அது. லோக்கல் போலீஸ் சப்போர்ட் இல்லை. அவன் ஏதாவது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு ரைட்டர் இருப்பார், ஒரு ஏடியாக இருப்பார். அவங்க தினிக்கும் ஃபிசிக்கலி ஃபிட் இல்லைனாலும் தேர் ஆர் மென்டலி வெரி அலர்ட்டு. தெரியுதுங்களா? எல்லாம் அழகாக உட்காந்து பேசியே எடுத்துடுவாங்க விஷயத்தை. அண்டு பொதுமக்களும் ஊர் மக்களும் அவங்ககிட்ட தான் போய் சொல்லுவாங்க. எந்த தகவல்னாலும் அங்கே தான் முதல்ல. எப்போ இந்த கேமஃப்ளாஜ் வந்துச்சு அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. இது என்னடா புது போலீஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்கள விட அதிகாரம் படைச்ச ஒரு டீமாக இது வந்து. அதே டைமில் இவங்கள நம்ம மதிக்கிறதும் இல்லை. சரிதான்? என் வீட்டாண்டே வந்து என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டென்ட் அடிச்சுன்னா நமக்கு கோபம் வராதான் இல்லையா? சொல்லிக்க முடியாது. ஆனால் எது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது வரும்ல, ஒரு மன விரோதம் வரும். அது மாதிரியாச்சு. ஃபாரஸ்ட்காரங்க கூட நல்ல நாலேஜ். அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம இங்கே இந்த கூத்து பண்ணுறது அவங்க சிரிச்சிருப்பாங்க. இவன் இங்கே இருக்கான் எங்கே போய் தேடுறாங்க பாருன்னு. நமக்கு பிளைண்ட் ஃபோல்டு, நமக்கு கண்ணை கட்டி விட்டுருக்காங்க. சான்ஸ் ஆம்புஷ்க்கு தான் பார்த்தோம். சான்ஸ் ஆம்புஷ்னால் திடீர்னு எதிரில் வந்தால் சுட்டுடலாம் அப்படின்னு. அது பெரிய தப்பு. அது வாய்ப்பே கிடைக்கல. அந்த வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அப்போ ட்ரைனிங்கில் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். சான்ஸ் ஆம்புஷ்லாம் பார்க்கவே கூடாது. பிளான்டு ஆம்புஷ் தான் இருக்கணும். தெரிஞ்சுங்களா? லக்கு இப்போ 95% லக்கு நம்பி தான் போகணும். நம்ம 5% தான் ட்ரைனிங். அதுக்கப்புறம் மாறிச்சு. அது சிதம்பரநாதன் கடத்தப்பட்ட போதும், இந்த அந்தியூர் வனத்துறை ஊழியர்கள் கடத்தப்பட்ட போது, நெற்றிக்கண் ஆசிரியர் மணி கடத்தி வைக்கப்பட்டிருந்த போது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்காங்கன்னு தெரியுது. எல்லாம் தெரியும். அப்போ அதுதாங்க தெரியுது. அதுதான் நம்ம இதுக்கு ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் தேவையில்லை.
இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அடிமட்டம் தான் பெஸ்ட்டு. தெரிஞ்சுங்களா? இருக்கிறவங்க கீழே பிளாட் வாட்சர் கொடுக்குற தகவல் தான் எங்கே பெரிய தகவல். நம்ம 1000 மீட்டிங் போட்டு நாளைக்கு இங்கே மீட்டிங், நாளைக்கு அங்கே மீட்டிங்கு, மீட்டிங்லேயே கூட போயிடுச்சு டைம் நமக்கு. பாதி நாள் போயிட்டு. அது ஸ்ட்ராட்டஜி. ஒரு வாட்டி என்னாச்சு, ரேஞ்சில் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ்டர் நடராஜன் சார் வந்தார். சும்மா ஃப்ரீயாக பேசுவார் அவர். ஃப்ரீயாக பேச என்ன சரி இன்னும் என்ன ஏதாவது வேறு என்ன பண்ணலாம், என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி சரியாக ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு. நம்ம ஸ்ட்ராட்டஜியே சேஞ்சிங் த ஸ்ட்ராட்டஜி தான் சார் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நம்ம வியூகமே அந்த வியூகத்தை மாற்றுறது. அப்படி ஆகி போச்சுன்னா அவர் சிரிச்சிட்டாரு. அப்புறம் இல்லை நான் அதை ஃபைன் டியூன் பண்ணுறோம் அப்படின்னாரு. அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, கன்சிஸ்டன்சியும் இல்லை. இதெல்லாம் தான் நமக்கு ரிவர்ஸ் ஃபயர், பேக் ஃபயர் ஆயிடுச்சு நமக்கு. அண்ட் கோஆப்ரேஷன் கிடையாது. இது மாதிரி ஆயிடுச்சு. வாலண்டியர்ஸு 200 பேர் இருக்காங்கன்னா 600 பேர் நான் வாலண்டியர்ஸு, கம்பல்சரியில் வந்தவங்களாம் ஆகிட்டாங்க. ஒரு சிலர் விருப்பம் இருக்கலாம், ஒரு சிலர் பார்த்து அனுப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் போனது எல்லாமே வாலண்டியர்ஸ் தான், விருப்பப்பட்டு வந்தவங்க தான் வாலண்டியர்ஸு. பட் காட்டுக்கு எஃபிஷியன்சி கிடையாது. எல்லாம் வந்துட்டாங்க, வாலண்டியர் கொடுத்தது அது பெரிய விஷயந்தான். இதுக்காக வேண்டி மற்ற போலீஸ்லாம் கோழைகள்னு சொல்ல முடியாது. தெரியுதுங்களா? தமிழ்நாட்டு போலீஸில் ஒரு 200 பேர் தான் வந்தாங்க, மற்றவங்கலாம் வரலன்னா அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது. தெரியுதுங்களா? அதுலேயும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் பண்ணுற நல்ல ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் இந்த பிளானிங் தான் இல்லாத போச்சு. போகணுமா, ட்ரெஸ்ஸு மாட்டணுமா, துப்பாக்கி தூக்கின்னு போய் சுட்டு விடுமான்னு நினச்சா இட் டுக் 20 years. 2004 காலகட்டத்தில் வீரப்பன் ஆப்ரேஷன் முடிவுக்கு வந்த நேரத்தில் மேக்ஸிமம் எஸ்டிஎஃப்ல இருந்த கான்ஸ்டபிள்ஸு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பனிஷ்மெண்ட்டில் வெவ்வேறு இடங்கள்லேருந்து இங்கே தூக்கி விட்டவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க சார். ஃபஸ்ட்டு வந்தது வாலண்டியர்ஸ். அதுக்கும் எப்பாரும் வந்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. தெரியுதுங்களா? வாலண்டியராகவும் வந்திருக்கலாம், பனிஷ்மெண்ட்லேயும் வந்திருக்கலாம், அது சான்சஸ் இருக்குது. அது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல், அதெல்லாம் நான் தலையிடுறதில்ல. பட்டு நானாச்சு நமக்கு கொடுத்துட்டிங்களா ஏரியா, அப்படி நீயும் வரக்கூடாது, நானும் வெளில போக மாட்டேன். அது மாதிரி தான் என் ஏரியா பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ஆப்ரேஷனுக்காக காடுகளுக்குள்ளே போகும்போது விலங்குகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது? நிறையா இருந்துச்சு சார். ஒரு வாட்டி போகிறோம், ஒரு ஒத்தாடி பார்த்தேன். எந்த சைட்லன்னா தாளவாடி, தலைமலையிலேருந்து திப்பு சுல்தான் ரோடு ஒன்று போகுது. அதுலேருந்து இறங்கி ஒரு மலையில் ஏறுறோம். அந்த சைடில் ஒரு 100 யானைங்க இருக்கும் கூட்டம். மாயாறுலேருந்து மேலே வருது. தெரியுதுங்களா? இப்போ நாங்கள் அங்கே போய் ஆகணும். பெஜிலிட்டி கணவாய் இருக்கிறது ஒரே ஒரு பாத்து. இந்த பாத்தில் எல்லா யானையும் நிற்கிது. தெரியுதுங்களா? இப்போ நான் கன் ஃபயரும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸில் தேடிட்டு போகிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வந்து ஒரு ஃபயர் பண்ணிட்டோன்னா எல்லாம் முடிஞ்சது கதை. அதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த வீடியோ கேமரா வச்சுருக்கேன். வீடியோ கேமரா வச்சு நீ எடுத்து வந்து ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கேமரா கொடுத்துட்டு நான் வெறும் பிஸ்டல் மட்டும் எடுத்துக்கிட்டு, எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சு AK-47 இருக்குது, பிஸ்டலும் எடுத்துக்கிட்டு கிட்டக்க போகிறேன். யானை கிட்டக்க போகும்போது 2 யானை திரும்பிட்டு அட்டாக் பண்ண வருது. தெரியுதுங்களா? அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ இவர்கிட்ட காமிச்சேன் நான், காளிமுத்து சார்கிட்ட. இது போல் மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு. நல்லா அதுவும் வருது. நான் என்ன பண்ணேன், உடனே பிஸ்டல் எடுத்து மாட்டிக்கிட்டு AK-47 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அடிச்சிட வேண்டியதான், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த கேமராமேன் என்ன பண்ணால் கேமரா போட்டு விட்டான். பயம் எல்லாருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நான் லீடரு, நானும் ஓடினேன்னா என்ன அப்புறம் சரி சமாளிச்சிடலான்னு பார்த்தா ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சு. அது என்ன நினச்சின்னு தெரியுதுல. அப்புறம் அப்படியே பேக் ஆகிட்டு கூட்டத்தை தள்ளுது போகிறதுக்கு. தெரியுதுங்களா? அந்த வீடியோ எடுத்து இவருக்கு காமிச்சோன்னா அது வந்து மிஸ்டர் கலைஞருக்கு போட்டு காமிச்சார். அது அந்த அசம்பிளிலே போட்டு காமிச்சேன். இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டு காமிச்சேன். ஏன்னா பிகினிங்கில் நான் ஒருத்தன் தான் எடுத்தது. அந்த அமெரிக்கா போயிட்டு வந்து கேமரா கொண்டாந்து
நான் தான் பெரிய கேமரா அது தோளில் மாட்டிட்டு எடுத்தேன். அது மாதிரி காட்டெருமை அந்த பகுதியில் அதிகமாக இருக்குது பகுதி சார். காட்டு எருமை வந்து 2 வெரைட்டி இருக்குதாங்க. ஒன்று வந்து கவர்னுவாங்க, இந்தியன் பைசன்னு சொல்லுவாங்க. முட்டி கீழே வெள்ளையாக இருக்கும், கொம்பு நல்லா அப்படி வளைஞ்சிருக்கும், உள்ளதான் நெத்தியில் ஒரு பேட்ச் இருக்கும். இதெல்லாம் சரியான வெயிட் இருக்கும், 1.5 டன் 2 டன் வெயிட் இருக்கும் மேல் அதெல்லாம். பட் அனிமல் டிமிட். அது டிமிட்டுன்னா வெக்கப்படும் மனுஷங்கிட்ட வர்றதுக்கு, அட்டாக்லாம் பண்ணாது. இன்னொரு எருமை இருக்குது, லோக்கல் எருமைன்னா வைல்டு நாய்க்கு இப்படி இருக்கும் கொம்பு. அதுக்கு தெங்குமராட் சைடில் நாய் அது சார்ஜ் பண்ணியும் இருக்குது எங்களை. அதெல்லாம் தப்பிச்சிருக்கோம். அது மாடு தான் ஒன்று அடிச்சது, அது வீரப்பன் கேங்கில் ஒருத்தானே அடிச்சது. அது குளந்தானே அடிச்சது, அந்த எருமை தான். அது அந்த ஏரியாவில் தான் அடிச்சது அது. ஸோ அது டேஞ்சரஸ்ஸு. கரடியெல்லாம் அட்டாக் பண்ணல நம்மளை, ஏன்னா நம்ம குரூப்பாக இருக்கிறதுனால வரல. கரடி நம்மளை பார்த்து பயந்து ஓடி இருக்குது, படுத்துட்டு இருக்கோம். திடீர்னு நமக்கும் அதுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடும். அது நம்ம பார்த்து பயந்து, நம்ம அதை பார்த்து பயந்து ஹெல்டர் ஸ்கெல்டர் ஓடும். அதுதாண்ட யானையும் அப்படி தான் ஆச்சு. புலியும் பார்த்தோம், நேரில் பார்த்தோம். பட்டு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் மேனேட்டர்ஸ்லாம் இல்லை இப்போது. மேனேட்டிங் இப்போ டைகர்னால் அதனுடைய இதே தனி. அது மேனேட்டர் ரோக்ஸு, மேனேட்டர் டைகர்ஸு, பேந்தர்ஸு இதெல்லாம் இன்னும் உருவாகலை. இப்போ நிறையா பாப்புலேஷன் வந்துடுச்சு டைகர், பேந்தர். இனிமேல் தான் மேனேட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அது ஓல்ட் ஏஜ் ஆக ஆக அதுக்கு ஹண்ட் பண்ண முடியாது. சில டைமில் அந்த பார்க்கிபைனில் முள்ளம்பன்றி கூட சாப்பிட்றதுக்கு முள்ளெல்லாம் குத்தி ஹண்ட்டு பண்ண முடியாது. லோக்கல் ஹண்டர்ஸ் யாராவது ஆச்சுன்னா ஊண்டாச்சுன்னா வேட்டை பண்ண முடியாது. அப்போ அது மனுஷன் சாப்பிட ஆரம்பிச்சிடும். திரும்ப ஆரம்பிக்கும். அந்த லெவல் இன்னும் வரல. வந்துச்சு. ஊட்டியில் கூட ஒரு இன்சிடெண்ட் நினச்சி நான் வில்லிங்னஸ் கொடுத்தேன், நான் போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அப்போது வேணான்ட்டாங்க. உங்கள் ஆளுங்க தான் சார், உங்கள் சிஷியனுங்களே இருக்காங்களே சார், நான் பார்த்துக்கிறேன். பத்ராசாமி டிஎஃப்ஓ அப்போ. சரி விடுங்கன்னாங்க. அங்கேயும் கொஞ்சம் நம்ம ஆளுங்க குழப்பி விட்டாங்க. கொலாட்ரல் ஃபயரிங் ஆகிடுச்சு, ஃப்ரெண்ட்லி ஃபயர். நம்ம ஆள் அடிச்சுக்கிட்டான். பதட்டம். இதெல்லாம் என்ன தான் 1000 ட்ரைனிங் கொடுத்தாலுங்க அந்த மாதிரி அந்த ஃபீல்டு சுச்சுவேஷனில் மனுஷன் தானே, அது கொஞ்சம் கஷ்டம்தான் மாறுறதுக்கு வாய்ப்பு. ஆமாம். மற்றபடி வீரன்லாம் அந்த டைமுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுறது தான். அது வந்து 24 hours வீரனாக இருக்க முடியாது, ரவுண்ட் த கிளாக். அந்த டைமுக்கு தான். அதுக்கப்புறம் வேறு மாதிரியா கேரக்டர் மாறும். அது அப்படி பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டுலாம் எப்படி பிடிக்கிறாங்க, மாடு எட்டுன்னு பிடிக்கிறாங்க ஜல்லிட்டு, அவங்களெல்லாம் சொல்லலாம் நம்ம. உண்மைதான். அது மாதிரி நிறையா செய்கிறாங்க, இருக்காங்க யங்ஸ்டர்ஸு. பட்டு அவங்களுக்கெல்லாம் சரியான குரு கிடைக்கணும், சரியான வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்போட ஒரு நல்ல மாஸ்டர். ஸ்கூலில் படிக்கிற குரு வேறு, ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒரு மாஸ்டர் வேணும். அவங்க உண்மையாக ஒபீடியண்ட்டாக அவங்கக்கிட்ட கற்றுக்கினாங்கன்னா அவங்க முன்னேறலாம், சரிங்களா? அண்டு ஃபாரஸ்ட்டில் போய் இது மாதிரி ஒரு மேண்டேட்டரியாக வச்சுக்கணும். ஒன்ஸ் இன் அ மந்த்தாவது நான் ஒரு நாள் ஃபாரஸ்ட்டில் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனப்பக்கம் வந்துச்சுன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, நம்ம இடம் அது, நம்ம என்ஜாய் பண்ணலன்னா வேறு யார் வெளிநாட்டுக்காரன் வந்து தங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு போகிறானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரில, தெரியுதுங்களா? அது நம்ம ஃபாரஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியறதுக்கு நல்ல வாய்ப்புங்க இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திக்கணும், அதெல்லாம் பண்ணலாம். புலிகளுடைய அந்த வேட்டை முறைகள்லாம் எப்படி சார்? அதில் 2 ஹண்டர்ஸு நல்லா ஃபேமஸ் ஹண்டர்ஸு. நார்த்தில் வந்து ஜிம் கார்பெட்டு, அப்புறம் சவுத்தில் வந்து கர்நாடகாவில் இருந்தால் கெனத் ஆண்டர்சன் சொல்லி. இவங்க புக்ஸ் எல்லாம் நம்ம எல்லா புக்ஸும் நான் படிச்சிருக்கேன். புலியினுடைய கேரக்டர் என்ன, பேந்தருடைய கேரக்டர் என்ன. இப்போ ஒரு மானை செத்து கிடக்குது, அது ஒரு மிருகம் சாப்பிட்டுருச்சுன்னா அது கடித்த இடத்த வச்சே நம்ம சொல்லிடலாம் இது புலியா சிறுத்தையான்னு, சரிங்களா? பேந்தர் ஆச்சுன்னா முதுகு பக்கம் சாப்பிட ஆரம்பிக்கும், பின்பக்கத்தில் எந்த விலங்கை பிடிச்சாலும். ஆமாம், முதுகு பக்கம், கழுத்தில் த்ரோட்டில் அட்டாக் நடக்கும். அது எல்லா அனிமல்ஸும் பண்ணும். கறியை சாப்பிட்றது முதுகு பக்கம் தான். முதுகு ஜென்ரலி பேந்தர் பின்னாலேருந்து பிடிக்கும், டைகர் முன்னாலேருந்து பிடிக்கும், சரிங்களா? இது டைகர் ஹேபிட்ஸு. அப்புறம் டைகர் வெளியிலேருந்து சாப்பிடும்.
அந்த கோரப்பல்ல வயிற்றை கீழ்ச்சி உள்ள அப்படி வயிற்று வயிற்றில் சாப்பிடும். டைகர். அந்த டைகர்னுடைய டைனிங் டேபிள் வந்து மெஸ்ஸாக இருக்கும், ஒரே இதாக இருக்கும். அந்த போட்டியில் இருக்க இதெல்லாம் சேர்த்து குடல் கறி கிரி அப்படி சாப்பிடும். பேந்தர் அப்படி பண்ணாது. இது கட் பண்ணிட்டு 2 கையை விட்டு தனியாக எடுத்துடும், குடலை சாப்பிடும். டைகர் வந்து வாலை கட் பண்ணிடும். அது என்ன ஹேபிட் தெரியல அதுக்கு. இதுதான் மானம் எருமை எதை பிடிச்சாலும் வால் கட் ஆயிடுச்சுன்னா அது டைகர் கில்லுன்னு யோகம் பண்ணலாம். அது அப்புறம் ஜென்ரலாக எல்லா அனிமல்ஸும் இப்போ அதனுடைய உணவை மறைச்சி வச்சுட்டு போவோம். ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங்கில் முடிச்சிடும் ஒரு அனிமல்.